நீங்க அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த மீனவ கிராமங்களுக்குள் எந்த அரசியல் தலைவரும் சென்று மீனவ மக்களை சந்தித்து ஒரு இணைப்பை ஒரு போராட்டத்தை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்பே இல்லாத நிலை அப்ப உருவாகும். இது தொடர்ச்சி இதே நிலைமைதான் நீங்கள் ராமேஸ்வரத்திலிருந்து நாகப்பட்டினம் வரை இருக்கக்கூடிய அந்த மீனவர்கள் ராமேஸ்வரத்திலிருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் தாக்கப்படும் பொழுது கொல்லப்படும் பொழுது போனீங்கன்னா இதே நிலைமைதான். கடலிலே மீனவர்களுக்கு எந்த பாதுகாப்பையும் கொடுக்காத அரசு அந்த மீனவர்கள் போராட்டத்துக்கு இறங்கினாங்கன்னா உடனடியாக அனைத்து காவல்துறையின் அனைத்து உளவுத்துறையும் ஏவி அவர்களை போராட்டத்தை கட்டுப்படுத்துவது மட்டுப்படுத்துவது வேலை நடந்து கொண்டிருக்கிறது. எந்த வகையிலும் அவர்கள் பொது சமூகத்தோடு கலந்து கொள்ளக்கூடாது, ஒன்றிவிடக் கூடாது என்பதிலே ஒன்றிய அரசு மிக தெளிவாக இருக்கிறது. நான் எத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கோம், சின்ன வயசுல இருந்து கிட்டத்தட்ட 35 வருடமாக 40 வருடமாக மீனவர்கள் படுகொலை செய்யப்படுவதை கேட்டுட்டே இருக்கோம். இந்த பிரச்சனை தீர்க்கவே முடியாத பிரச்சனையா? மீனவர்கள் இந்த இலங்கையினுடைய இனவரி அரசினால் ராணுவத்தினால் கொலை செய்யப்படும் பொழுதெல்லாம் அந்த மீனவர்கள் போராட்டம் நடத்துறதை எல்லாம் உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கு என்னென்ன முயற்சி அத்தனை முயற்சி செய்வாங்க. கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பு கோட்டைப்பட்டினத்தில் ராஜ்கர் என்கிற மீனவர் படுகொலை செய்யப்பட்டது மிக கொடூரமான கொலை. அந்த மீனவரினுடைய உடல் என்ன ஆனதுன்னு அரசு சொல்லல, உடல் சென்ற மீனவர்கள் என்ன ஆனார்கள் சொல்லல. அங்க இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர் பகுதியில யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய துணை தூதர் குறித்து எந்த தகவலையும் கொடுக்கல, எந்த தகவலையும் தரல. அந்த மீனவருக்கு என்ன ஆனது, இறந்து போன மீனவர் நிலை என்ன, எதுவுமே தரல. அங்கிருந்து உடல் வந்த உடனே நேரடியாக இறுதி மரியாதை செலுத்தாமல் அந்த குடும்பத்துக்கு முகத்தை கூட காட்டாம அந்த மீனவர் திருமணமாகி 40 நாட்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய மனைவி, இளம் மனைவி 40 நாட்கள் திருமணமானவர், அவர் கூட முகத்தை பார்க்க நேரம் போய் புதைச்சிட்டாங்க. ஆனால் அந்த மீனவர்களுடைய உடல் கூராய்வு செய்வதற்கு அரசு விரும்பவில்லை. இதற்கு முன்பு ராமேஸ்வரத்தில் இது கூட 4 மீனவர் கொல்லப்பட்ட பொழுது உடற்கூராய்வு செய்வதற்கு அந்த மீனவர்கள் கோரிக்கை வைத்த உடனே காவல்துறை ஏறி கலைத்தார்கள். அதே போலதான் கோட்டைப்பட்டது நடந்தது. அதற்கு பிறகு அது வழக்காக மாற்றப்பட்டு தோழர் ஹென்றி டிஃபென் போன்றவர்கள் வழக்காக கொண்டு சென்று அதற்கு பிறகு பிணக்கூராய்வு செய்திருக்கிறார்கள். அதை அவங்க கேட்கும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, அந்த மீனவர்களுடைய பிணக்கூராய்வு முடிந்த பிறகு அவருக்குரிய உடையை கூட அணிவிக்காமல் தான் அந்த உடல் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய துயரமான, மிக மோசமான, அவமானகரமான ஒரு நிகழ்வை இலங்கை அரசு செய்திருக்கிறது. அந்த உடலை பார்க்க வேண்டிய பொறுப்பு அந்த தூதருடையது, தூதரகத்தினுடைய வேலை அது. ஆனால் அவர்கள் செய்யவில்லை. அந்த வழக்கிலே துணை தூதரும் பதில் சொல்ல வேண்டும் என்று சேர்த்து அந்த வழக்கில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்த உடனே இதற்கெல்லாம் தொடர்ச்சியாக நாங்கள் போராடினோம். அங்க இருக்கக்கூடிய மீனவ காப்பம் என்கிற அமைப்பை சார்ந்த தோழர்கள், தோழர் ஹென்றி டிஃபென் போன்றவர்கள், மேற்பது அளிக்க தோழர்கள் எல்லாரும் போராடி இந்த பிணக்கூராய்வு என்கின்ற ஒன்றை பெற்ற உடனே என்ன ஆகுதுன்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய துணை தூதர் உடனே தமிழ்நாடு வர்றார். தமிழ்நாடு வந்து ஆளுநரை சந்திக்கிறாரு. எதுக்கு சந்திக்கிறாருன்னா, தமிழ்நாட்டு மீனவர் பிரச்சனையை பத்தி பேசல, அங்க இருக்கக்கூடிய இலங்கை பகுதியில் இருக்கக்கூடிய அங்கு தமிழீழ மீனவர்களுடைய மீன்பிடி தொழில் பாதிக்கப்படுது என்பதை இங்க ஆளுநரிடம் சொல்வதற்கும் முதலமைச்சர் சொல்வதற்கும் வந்திருக்கிறார். இது வந்த உடனே அவர் வந்து சந்தித்து 2வது நாள் நான் கோட்டைப்பட்டினத்தில் அந்த மக்களோட போராட்ட காலத்தில் இருந்ததற்காக என் மீது பிணையில் வர முடியாத வழக்கை இந்த அரசு பதிவு செய்கிறது. என்னன்னா, ஒன்றிய அரசையும் மாநில அரசையும் நாம் விமர்சித்தோம் என்கிற காரணத்துக்கு பதிவு செய்கிறார்கள். அப்ப இந்த அரசு எப்படி வேலை செய்கிறது? ஒன்றிய அரசு, தூதரம் எப்படி வேலை செய்கிறது? மீனவர்களை பாதுகாப்பதற்காக எந்த வேலையும் எந்த அரசும் நடத்தப்படவில்லை. நீங்க ட்விட்டர்ல போனீங்கன்னா இலங்கையில இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. இந்த கொலை நடந்த சமயத்தில் அவர்கள் நடக்கக்கூடிய இந்திய அரசுக்கும் இலங்கை அரசு நடக்கக்கூடிய பொருளாதார ஒப்பந்தங்கள், இங்கிருந்து ராஜபக்சே குஷிநகர் விமான நிலைய திறப்புக்காக போகிறது, அங்கிருந்து இங்க திரைப்படத்தை அவர்கள் திரையிடுவது, இதெல்லாம் தகவல் வந்து கேட்குது. ஆனா மீனவர்களை பற்றி எந்த தகவலும் வரவில்லை. இப்ப இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணணுங்கிற ஒரு ஆர்டர் வந்து அதற்காக போராடி நடந்த உடனே இப்ப மீனவர்களை விடுதலை செய்து விட்டார்கள். அதற்காக நாங்கள் முயற்சி எடுத்த முதல் முறையாக அந்த ட்விட்டர் அக்கவுண்ட்ல ஸ்டேட்டஸ் 2 நாளைக்கு முன்னாடி பதிவு பண்ணலாம். காரணம்,
நாம் எல்லாம் இணைந்து ஒன்றாக மீனவர்களோடு நிற்போம் என்கிற அரசியல் வந்த உடனே இந்த அரசு பதில் சொல்ல ஆரம்பித்திருக்கிறது. ஆகவே மீனவர்களை எந்த இடத்திலும் தமிழ் சமூகம் கைவிடாமல் கைகோர்த்து நிற்க வேண்டிய பொறுப்பு தமிழ் சமூகத்துக்கு இருக்கிறது. தமிழ் சமூகத்துக்கு இருக்கிறது. அவர்கள் தோழர்கள் பேசும்போது சொல்லுவாங்க, மிக விரிவாக சொல்லுவார்கள், தமிழ் சமூகத்திற்கான ஒரு சக்தி மிகுந்த உணவை மிக குறைந்த விலையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுக்கு அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை ஏராளமானது. உயிரை பணம் வைத்துதான் போகிறார்கள். ஒவ்வொரு முறையும் அது ஒரு வேட்டையாக இருக்கிறது. அந்த வேட்டை மீனவன் மீதும் நடக்கிறது. மீனவன் மீதும் நடக்கிறது. மீனவர் கடலில் சென்றால் உயிரோடு திரும்பி வருவார் என்கிற எந்த உத்தரவும் இல்லாத நிலையில் கடலுக்கு செல்கிறார். ஆனால் அவரை பாதுகாப்பதற்குரிய எந்த நடவடிக்கையும் இந்த அரசு செய்யவில்லை. இப்ப மசோதா கொண்டு வந்திருக்கிறாங்க, மீனவர்களுடைய மொத்த வாழ்வை நாசப்படுத்துவதற்கான ஒரு மசோதா. இந்த மசோதாவை கொண்டு வந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா, மசோதாவை பற்றி பேசுபவர்கள் மசோதாவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுவார்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் வரக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர், ராஜஸ்தானில் வரக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர், அல்லது பீகார்ல இருந்து, ஹரியானால இருந்து, பஞ்சாப்ல இருந்து, மத்திய பிரதேசத்துல, சத்தீஸ்கர்ல இருந்து வரக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள். இவங்க மாநிலத்திலே கடலே கிடையாது. கடலே கிடையாது. கடலே இல்லாத மாநிலத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கடல் பகுதியை சார்ந்த மீனவர்களுடைய வாழ்வை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மசோதாவை, சட்டத்தை கொண்டு வரக்கூடிய நிலையில் தான் இந்த அரசு இருக்கிறது. அப்படியான ஜனநாயகமாக தான் இங்க இருக்கிறது. மரியாதை தோழர் திருமாவளவன் அவர்கள் போன்றவர்கள் மட்டும்தான் ஒரே நம்பிக்கை நட்சத்திரமாக குரலை பதிவு செய்கிறார்கள். ஆனால் இந்த நிகழ்வு இங்கே நடத்துவது மிக மிக பொருத்தமானது, மிக பொருத்தமானதாக இருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநீதி யாருக்கு நடக்கிறது என்றால், மீனவர்களுக்கு நடக்கிறது, விவசாயிகளுக்கு நடக்கிறது, மாணவர்களுக்கு நடக்கிறது, நெசவாளர்களுக்கு நடக்கிறது, தொழிலாளர்களுக்கு நடக்கிறது, தலித்துகளுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் நடக்கிறது. இவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டால் மட்டும்தான் இந்த பாசிசத்தின் பிடியிலிருந்து நாம் விடுபட முடியும். ஆகவே இந்த இணைப்பு மிக அவசியமான இணைப்பாக இருக்கிறது. ஏனென்றால் மிக நுணுக்கமான தகவல்கள், ஏன்னா குருபனை பெருமை அவர்களுடைய நூலை ஏன் பேச வேண்டியது இருக்கிறது, ஏன் முன்வைக்க வேண்டியிருக்கிறது பாத்தீங்கன்னா, இந்த கன்னியாகுமரி சரக்கு பட்டகம் கொண்டு வர்றாங்க. அது குறித்து ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருக்கின்றார். அது வல்லார் பாடம் என்கின்ற ஒரு சரக்கு பெட்டகத்தை அவர் கேரளா பகுதியில் கொண்டு வந்த பொழுது, அதனால என்ன வளர்ச்சியெல்லாம் வருடம் போட்ட அத்தனை பொய் பிம்பங்களையும் பொய் பிரச்சாரத்தை முடைத்து ஆவணப்பூர்வமாக நீங்கள் எப்படி கன்னியாகுமரி கொண்டு வந்தால் அது மக்களுக்கு எதிராக முடியும், எப்படி தோல்வியில் முடியும், ஒரு ஆவணப்பூர்வ விவாதம் வைத்திருக்கிறார். இது போன்ற புள்ளி விவரங்கள், தகவல்கள், விவாதங்கள் என்பதை மீனவர் மத்தியிலே கொண்டு செல்வதை இந்த அரசு தடுக்கிறது மட்டுமல்ல, மீனவர்களுடைய இந்த அறிவை பொது சமூகத்தில் கொண்டு செல்வதையும் அவர்கள் விரும்பவில்லை. இதான் நடக்குது. இப்ப நீங்க ராமேஸ்வரத்தில் நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கக்கூடிய மீனவர்களோட பிரச்சனை எடுத்து பாத்தீங்கன்னா, எல்லா சமயத்திலும் என்ன சொல்றான், இது குறித்து 2011 மே 14 இயக்கம் முதல் முறையாக ஒரு கருத்தரங்கத்தை நடத்தணும் மீனவர்கள் பிரச்சனை குறித்து. ஏனென்றால் அப்பொழுதுதான் நாகப்பட்டினம் சென்ற ஒரு மீனவரை, அவர் உடல் ஊனமுற்றவர், மாற்றுத்திறனாளி, அவரை கடலில் தள்ளி கொலை செய்தார்கள், ஜெயக்குமார் என்கிற மீனவர். அதற்கு பிறகு ஒரு வாரம் கழித்து வேறொரு மீனவரை மறுபடியும் கொலை செய்தார்கள். இதற்கு பிறகு 2 மாதம் கழித்து இந்தியா இலங்கையினுடைய கிரிக்கெட் போட்டியை முன்வைத்து 4 மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதில் ஒரு மீனவர் உயிரோடு புதைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இப்படியான ஒரு நிலைமையில என்ன நடந்தது, அதுவரைக்கும் இங்க இருக்கக்கூடிய ஆங்கில ஊடகங்கள், இங்க இந்த மன்றத்தில் நான் பேச வேண்டியது, இங்க இருக்கக்கூடிய பார்ப்பன எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், இங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இருந்த ஓய்வு பெற்ற ஒரு ப்ரொஃபசர் இருக்கிறாரு, சூரியநாராயணன் இருக்கிறாரு. அவர் ஆரம்பித்து ஒரு பெரிய பார்ப்பன பட்டியலே இருக்குது. இந்த பட்டியல் என்ன பண்ணுச்சுன்னா, 2009 இனப்படுகொலைக்கு முன்னாடி வரைக்கும் மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டால், இலங்கை அரசு கொலை செய்ததுன்னா அவர்கள் எல்லாம் விடுதலை புலிகள் என்கிற காரணத்தினால் சுட்டார்கள், விடுதலை புலிகளா இல்லையே என்கிற காரணத்தினால் சுட்டு கொலை செய்தார்கள் பெரிய கட்டுரை எழுதுவாங்க. அது இந்து பத்திரிகை, ஆங்கில பத்திரிகை தொடர்ச்சியாக பிரச்சாரமாக மேற்கொள்ளப்பட்டது. எத்தனை நாளாக, கிட்டத்தட்ட 25-30 வருடம் நடந்தது. விடுதலை புலிகள் அழிக்கப்பட்டு என்று சொன்னதற்கு பிறகு, 2009 நடந்ததற்கு பிறகு 2011 எப்படா மீனவனை கொலை பண்ணன அப்படின்னு கேட்டதற்கு பதில் இலங்கை அரசால் சொல்ல முடியல. அதுக்கு காரணம் என்னன்னா, இலங்கையினுடைய ராணுவம் என்பது, இலங்கையினுடைய ராணுவம் உலக பெரிய ராணுவத்தை வச்சிருக்கிறான். இலங்கை என்பது ஒரு தீவு. அதை சுத்தி 2000-3000 கிலோமீட்டர் நாடு கிடையாது. பக்கத்துக்கு ஒரே நாடு இந்தியா தான் இருக்குது.
அவ எதுக்காக இந்தியா பக்கத்துல கூட ஒரு நாடு இவ்வளவு ராணுவத்தை வச்சுக்கணும்? இந்தியாவை தாக்க போகிறது, இந்தியாவை எதிர் நாடாக இருக்கிறது. இல்லை தோழர்களே, இலங்கையில் இருக்கக்கூடிய ராணுவம் அந்த நாட்டுக்குள் இருக்கக்கூடிய தமிழீழ மக்களை, தமிழர்களை படுகொலை செய்வதற்காக வளர்த்தப்பட்ட ராணுவம். அது கோட்பாடு ரீதியானது, கொள்கை ரீதியாக தமிழர்களை கொலை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட ராணுவம். அந்த ராணுவத்தை தமிழர்கள் கிடையாது, சிங்களர்கள் மட்டும்தான் இருக்கான். அந்த ராணுவம் தமிழ் மீனவர்களை, தமிழ்நாட்டு மீனவர்களை கொலை செய்து, அவனுக்கு அந்த மீனவன் கடற்கரைக்கு அந்த பக்கம் கடலுக்கு அந்த பக்கம் இருக்கானா இந்த பக்கம் இருக்கான பிரச்சனை இல்லை, தமிழர்களை கொலை செய்ய வேண்டும் என்கிற நோக்கம் கொண்டவன், வெறி கொண்டவன். அந்த ராணுவம் அப்படிதான் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி RSS காரனுக்கு இஸ்லாமியன் என்பவன் நிரந்தர எதிரியாக இருக்கிறார்களோ, அதுபோல இலங்கை ராணுவத்துக்கு நிரந்தர எதிரியாக இருப்பவன் தமிழன். அப்ப அப்படிப்பட்ட ராணுவம் கொலை செய்கிறது. இதுக்கு பதில் சொல்ல முடியல. 2011 ஏன்டா கொலை செய்த மீனவனை, 6 மீனவனை ஏன் கொலை செய்தா என்று கேட்டதற்கு பதில் இல்ல. உடனே இந்த சூரியநாராயணன், ஹரிகரன் போன்றவர்கள் எல்லாம் கட்டுரை எழுதுகிறார்கள். என்னவென்று எழுதுகிறார்கள்? இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் அடிப்படை வலையை பயன்படுத்துகிறார்கள், தடை செய்யப்பட்ட வலையை பயன்படுத்துகிறார்கள், பிராளர்களை பயன்படுத்துகிறார்கள், அதனால் கொலை செய்யப்பட்ட முதல் கட்டுரை இந்து பத்திரிகை வெளியிட்டது. அதை மொழிபெயர்த்து காலச்சோடு பத்திரிகை வெளியிட்டது. ஒட்டுமொத்த பார்ப்பன ஊடகங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக கட்டுரை வெளியிட்டார்கள். அதற்கு பின்னாடி இலங்கை அரசு காரணமாக முன்வைச்சான். இந்த வரலாறு தேசியம் புரிந்து கொள்ளும். இதை அன்றே மே 14 இயக்கம் அம்பலப்படுத்தி 2011 கருத்தரங்கு நடத்தினார். இதே செய்தி உடனடியாக தகவல் கொண்டு செல்லப்படுகிறது, NDTV கொண்டு செல்லப்படுகிறது. இதே கும்பல் தொடர்ச்சியாக இந்தியா முழுவதும் பிரச்சாரம் செய்கிறது. இன்றைக்கு எடுத்தீங்கன்னா ஆங்கில ஊடகத்தில் எடுத்த உடனே என்ன எழுதுறானால், the fisherman who is poaching into the Sri Lankan waters will kill. அதாவது என்னன்னா, இலங்கை கடற்கரை பகுதிக்குள் திருட்டுத்தனமாக கொள்ளையடிக்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் செயல்படுகின்ற தமிழக மீனவன் கொலை செய்யப்பட்டான் என்றுதான் எழுதுறான். இதற்கு காரணம் எங்கிருந்து வந்ததுன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய பார்ப்பன சிந்தனையாளர்கள், பத்திரிகையாளர்கள் இப்படியான கட்டுக்கதை உருவாக்கி வச்சாங்க. இந்த கட்டுக்கதையை உடைக்க வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிற தோழர்களே. எந்த புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கிறது? இந்தியாவிற்கும் இலங்கைக்குமான கடல் எல்லை என்பது குறித்தான ஒப்பந்தம் என்ன? 1974 ஒப்பந்தம் இருக்குது, 76 ஒப்பந்தம் இருக்கிறது. 2 ஒப்பந்தத்திலும் கனிம வளத்தை பற்றி மட்டும்தான் 2 நாடுகளும் பேசி முடிவெடுக்க வேண்டும் என்கிற ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்களே ஒழிய மீன் வளத்தை பற்றியோ மீனவர்கள் கடல் கலப்பதை பற்றியோ எந்த ஒப்பந்தத்தில் சொல்லவில்லை. அப்படிலாம் சொல்லல. உலக அளவில் எல்லை என்பது அவர்கள் ராணுவ நோக்கத்திற்கு அடிப்படையில் கொண்டு வருகிறார்கள். அதற்கு பிறகு எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், எக்ஸ்க்ளூசிவ் பிஷிங் ஜோன் எல்லாம் வச்சிருக்கலாம். அதையெல்லாம் பேசி முடிவெடுக்க வேண்டும் என்றுதான் சர்வதேச சட்டங்கள் கிளாஸ் சொல்லுகிறது. அப்படிதான் கிளாஸ் சொல்லுகிறது. ஆனால் இந்திய அரசு அப்படின்னா ஒப்பந்தத்தை போடல. பங்களாதேஷ் ஒப்பந்தத்தை போட்டு சர்வதேச நீதிமன்றத்துக்கு போய் ஒப்பந்த முடிவை வந்திருக்கிறது. இதே போன்ற ஒரு நெருக்கடியான ஒரு கடல் எல்லையை கொண்டிருக்கக்கூடிய இந்தோனேஷியா இதே போன்ற ஒப்பந்தங்களை அண்டை இருக்கிற நாடுகளோடு போட்டிருக்கிறார்கள். இதை விட நெருக்கடியானது. ஏன்னா 10,000 தீவுகள் அந்த இந்தோனேஷியாவுக்கு இருக்கிறது. 10,000 தீவுகளுக்கு எல்லையை வரையறுத்தோம் என்றால் எந்த நாட்டோடும் முறையான எல்லையை வரையறுக்க முடியாது, கடலை வரையறுக்க முடியாது. ஆர்கிபிலியோ என்று சொல்லக்கூடிய அந்த தீவு கூட்டங்களுக்கான எல்லை வரையறுப்பது இருக்க சிக்கலை இந்தோனேஷிய அரசு தீர்த்திருக்கிறது. ஆனால் மிகச்சிறிய அளவிலான ஒரு நாள் முடியக்கூடிய இந்த ஒப்பந்தத்தை இதுவரை இந்திய அரசு அந்த ஒப்பந்தத்தை குறித்து பேசவே இல்லை. ஆனால் அதானிக்கு துறைமுகத்தை வாங்கி தர வேண்டும் என்று இந்த அரசு தலையில நிற்கிறது. இப்பொழுது திருவண்ணாமலையில் எண்ணெய் கிடங்குகளை வாங்கி பதிவு செய்திருக்கிறார்கள். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஈஸ்ட் கண்டெய்னர் டெர்மினல் என்று சொல்லக்கூடிய கொழும்பு துறைமுகத்தினுடைய கிழக்கு கடற்கரை டெர்மினல் அதை அதானிக்கு தர வேண்டும் என்று இந்திய அரசு நெருக்கடி கொடுத்தது. இலங்கை அரசு பதில் சொல்லவில்லை. உடனடியாக இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நேரடியாக போய் பார்த்து அதை அழுத்தம் கொடுக்கிறார். அதற்கு இலங்கை மறுக்கிறது. எப்படி என்றால், ஒரு மீனவனை கொலை செய்து அதை மறுக்கிறது. அவர் போயிட்டு இருந்த 2வது நாள் கொலை நடக்கிறது. ஜெய்சங்கர் போயிட்டு வந்து 2வது நாள் அடுத்த நாள் அந்த கொலை நடக்கிறது. அதனால அங்கிருந்து வந்த உடனே பதிலுக்கு என்ன சொல்றாங்க, தமிழரை படிக்கிறார்கள். அது குறித்து ஜெய்சங்கர் எந்த பதிலும் சொல்லல. அது இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், அவர் இதுவரை பதில் சொல்லவில்லை. இதுவரை மீனவர் கொலை பற்றி இந்திய அரசு பேசவில்லை, மோடி ஒரு பிரதமர் பேசவில்லை. ஆனால் பாகிஸ்தானுடைய ராணுவம் கொல்ல உடனே மராத்திய மீனவன் குஜராத் கடற்கரையில் கொலை செய்யப்பட்ட உடனடியாக பாகிஸ்தானுடைய தூதர் சம்மன் செய்யப்படுகிறார், கேள்விக்குள்ளாக்கப்படுகிற, கண்டனங்கள் எழுப்பப்படுகின்றன. ஆகவே தோழர்களே, பாகிஸ்தான் அரசு இந்தியர்களை செய்த கொலை எவ்வளவோ அதை விட பல மடங்கு தமிழர்களை இலங்கை அரசு கொலை செய்திருக்கிறது.
நம்மளுக்கு உண்மையான பாகிஸ்தான் எதுனா இலங்கை தான். இலங்கை தான் தமிழர்களுடைய பாகிஸ்தான். நீங்க சொல்லக்கூடிய கணக்குப்படி பார்த்தா அதான் அது. நீ பாகிஸ்தான் எதிரி சொல்லிட்டு இலங்கை எந்த கணக்கில் சேர்த்துவ அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. ஆகவே தோழர்களே, இப்படியாக மீனவர்கள் பிரச்சனை குறித்து நாம் அனைவரும் பேச வேண்டும், பொது சமூகத்தில் வலிமையான குரலை எழுப்ப வேண்டும் என்கிற காரணத்திற்காகத்தான் இந்த நூல்களை அறிமுகப்படுத்துவதும் இந்த நூல்களை அனைவரும் வாங்கி படிப்பதும் தேவை என்கிற அடிப்படையில் இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 2 ஆளுமைகள் இங்கே முன்னிற்கிறார்கள். தோழர் திருமா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஒடுக்கப்படுகின்ற அனைத்து மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர். அவர் மக்கள் மன்றத்திலும் குரல் கொடுக்கின்றார், பாராளுமன்றத்திலும் குரல் கொடுக்கின்றார். இப்போது சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த குரலை அவர் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல தோழர் அப்துல் சமத் அவர்கள் கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அணு உலையின் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள், மீனவ மக்கள் பாதிக்கப்படுகிற என்ற காரணத்திற்காக போராட்டம் நடத்தி அவர் 15 நாள் வேலூர் சிறை சென்றவர்கள். இப்படியானவர்கள் இந்த பிரச்சனை குறித்து தொடர்ச்சியாக பேசி வருகிறார்கள். இவர்கள் இந்த நிகழ்விற்கு பங்கெடுப்பதற்கு முழுமையான ஒரு தகுதி படைத்தவர்கள். இவர்கள் இந்த பிரச்சனை குறித்து தமிழ்நாடு முழுவதும் பேசுபவர்கள் என்கிற காரணத்தினால் அவர்களுடைய தலைமையிலே, அவர்களது முன்னிலையிலே இந்த நூல் தோழர் குறும்பனை பெர்லின் அவர்களுடைய நூல் இங்கே வெளியிடப்படுகிறது. இந்த நிகழ்வில் வந்து பங்கேற்ற அனைவருக்கும் மேற்பது நிலையத்தின் சார்பாக நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பான தோழர்களே, இப்போது நூல் வெளியீட்டு நிகழ்வு மீனவர் உரிமை வாழ்வாதாரம் பற்றிய தோழர் எழுத்தாளர் குறுமனை சி பெர்லின் அவர்கள் எழுதிய 8 நூல்கள் இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவன தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், அருமை தோழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வெளியிட இருக்கிறார். இந்த நூலை மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் அருமை தோழர் அப்துல் சமத் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அடுத்ததாக தமிழ்நாடு மீனவர் மக்கள் சங்கத்தின் நிறுவன தலைவர் கோசு மணி அவர்கள் அண்ணன் தோல் திருமாவளவன் கைகளால் நூலை பெற்றுக் கொள்கிறார். அடுத்ததாக அகில இந்திய மீனவர் சங்கத்தின் டாக்டர் தோழர் நாஜிர் பி ரவி அவர்கள் நூலை பெற்றுக் கொள்கிறார். அடுத்ததாக நெய்தல் வேலைகளின் ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் அருமை தோழர் தோமா ஜான்சன் அவர்கள் நூலை பெற்றுக் கொள்கிறார்கள். அடுத்ததாக இந்திய மீனவர்கள் நல முன்னணி சங்கத்தின் தேசிய தலைவர் மாக்கி சங்கர் அவர்கள் நூலை பெற்றுக் கொள்கிறார்கள். அடுத்ததாக தென்னிந்திய மீனவர் நல சங்கத்தின் தலைவர் தோழர் கு பாரதி அவர்கள் நூல்களை பெற்றுக் கொள்கிறார்கள்.
இந்த நிகழ்வில் தோழர் குருமனை சி பெர்லின் அவர்களின் எழுதிய 8 நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தலை சும